Hello everyone, I am Manish from Alice Blue. Welcome back to our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னா என்ன, அது இண்டிகேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதே பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம வந்து பிட்ச்ஃபோர்க் பத்தி தான் பார்க்க போறோம். பிட்ச்ஃபோர்க்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கலாம், இல்ல எப்படி நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். சோ பிட்ச்ஃபோர்க் அப்படின்றது இது இங்க இருக்கக்கூடிய டூல் தான். இங்க லைன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சேனல்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, இந்த பேசிஸ்ல தான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ட்ரெண்ட் லைன், ரே, இன்ஃபோ லைன், எக்ஸ்டெண்டட் லைன், ட்ரெண்ட் ஆங்கிள்ஸ், அது தவிர சேனல்ஸ், ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட், ஃபிளாட் அப் அண்ட் பாட்டம் அண்ட் டிஸ்ஜாயின் சேனல், இந்த மாதிரி இருக்கு. சோ இது ரெண்டோட காம்பினேஷன் தான் இங்க இருக்கக்கூடிய பிட்ச்ஃபோர்க். அதாவது ட்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ் அண்ட் சேனல்ஸோட parallel சேனல்ஸோட காம்பினேஷன் தான் இங்க இருக்கக்கூடிய பிட்ச்ஃபோர்க் அப்படின்ற டூல். இப்போ இந்த பிட்ச்ஃபோர்க் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டு உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன பண்றேன்னா ஒரு 3 ஸ்விங் பாயிண்ட்ஸ் வரையறேன்னு வச்சுப்போமே. 3 ஸ்விங் பாயிண்ட்ஸ் வரையறேன்னா என்னோட பிட்ச்ஃபோர்க் பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கும், தென் ஒரு சேனல் இருக்கும். இந்த ட்ரெண்ட் அண்ட் சேனலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம், எப்படி ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம், எப்படி ஒரு ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க, நான் இங்க ஒரு 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணேன். இந்த 3 பாயிண்ட்ஸ் என்ன, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் we call it as A and the second point வந்து அப்படின்றது B and the third point அப்படின்றது C. ஓகேவா? இந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒரு 3 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்றது மூலமா நமக்கு ஒரு டூல் கிடைக்கும், இந்த ஒரு டிராயிங்ஸ் கிடைக்கும். இந்த டிராயிங் தான் நம்ம பிட்ச்ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது பார்க்கிறதுக்கு ஒரு சேனல் மாதிரி இருக்கும். இந்த சேனல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த நடுவுல இருக்கக்கூடிய கோட் அப்படின்றது we call it as a median and இங்க இருக்கக்கூடிய A பாயிண்ட் அப்படின்றது ஹேண்டில், அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த ஏரியா அப்படின்றது ஹேண்டில், இது மீடியன் லெவல். ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து இஸ் ரெசிஸ்டன்ஸ், இங்க இருக்கக்கூடியதுங்கிறது சப்போர்ட். ஓகேங்களா? ஓகேவா? இவ்வளவுதான். சோ இதுதான் பார்க்கிறதுக்கு பிட்ச்ஃபோர்க் பார்க்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா பிட்ச்ஃபோர்க் இப்படி இருக்கும். இதே ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் இன்வெர்ட்டடா இருக்கிற பட்சத்தில் பிட்ச்ஃபோர்க் அப்படின்றது நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த டபுள் கிளிக் போட்டீங்கன்னா ஸ்டைல்ஸ்ல நிறைய இருக்கும். ஒரிஜினல் ஷிஃப்ட் அண்ட் மாடிஃபைடு ஷிஃப்ட், அதை தாண்டி இன்சைடு இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அதை பத்தி இப்போ ஒரி பண்ண வேணாம். இப்போ இன்னைக்கு ஒரிஜினல் பத்தி மட்டுமே பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு அனாலிசிஸ் டூல். முதல்ல பார்த்த மாதிரி சேனல் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நம்ம எடுக்கிறோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் breakouts-ஓட டார்கெட் based on the அந்த ட்ரெண்ட் லைன் ஆர் பேஸ்ட் ஆன் அந்த சேனல் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்றது தான் இந்த டூல் நமக்கு சொல்லி தர விஷயம். உதாரணத்துக்கு நான் இப்போ இங்க ஏரியால ஒரு பிட்ச்ஃபோர்க் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த பிட்ச்ஃபோர்க் எப்படி ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்றத பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். ரைட். சோ இப்போ இங்க நம்ம ஒரு 3 பாயிண்ட் எடுத்துப்போம். 3 பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் we taken over here. ஓகேவா? முதல் புள்ளி அப்படின்றது நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல எடுக்கிறேன்னா, இந்த இடம் அப்படின்றது ப்ரீவியஸா ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்டா இருக்கு. சோ அதனால அந்த இடத்துல எடுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் இங்க எடுத்துக்கிறேன். தேர்ட் பாயிண்ட் இங்க எடுத்துக்கிறேன். இன்சைட்ல இருக்கிறத ஒரிஜினல்ல மாத்திக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பிட்ச்ஃபோர்க் பிளாட்டா இருக்குன்னு. இது ஆக்சுவலா இப்படிதான் வரையணும் அப்படின்றது இல்ல. சோ இது புரியணும் அப்படின்றதுக்காக தான் வரைஞ்சிருக்கிறேன். ஆக்சுவலா பிட்ச்ஃபோர்க் அப்படின்றது நம்ம ஒரு பாட்டம்ல இருந்து தான் எப்பவுமே பிட்ச்ஃபோர்க் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்ல தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஷிஃப்டிங் நடந்திருக்கு. மார்க்கெட் இங்க வரைக்கும் லோவர் லோ கிரியேட் பண்ணி வந்திருக்கு. கரெக்டா? சோ இங்க இருக்கக்கூடிய லோவர் ஹை வந்து இங்க டேக் அவுட் பண்ணிருக்கு. இது பிரேக் அவுட் ஆகும்போது இங்க ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆயிருக்கு, இங்க ஹையர் ஹை வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு இங்க நான் என்ன பண்றேன்னா, பிட்ச்ஃபோர்க் போயிட்டு இந்த பாயிண்ட்டை, ஏன்னா அதுக்கப்புறமா கிரியேட் ஆன பாயிண்ட் அப்படின்றது தான், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இல்ல இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இல்ல இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு மாத்தணும், இங்க வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க வச்சுக்கலாம். இல்ல இந்த ஏரியா போதும் அப்படின்னு வச்சாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெண்ட் ஆங்கிளோட ஒரு பிட்ச்ஃபோர்க் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. இது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய செட்டிங் தான் பிட்ச்ஃபோர்க்ல. ஓகேவா? 1 மட்டும் தான் இருக்கு. இந்த 1 எடுத்துட்டோம்னா வெறும் மீன் லைன் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? வெறும் மீடியன் லைன் மட்டும் தான் இருக்கும். 1 இருக்கு. சோ இங்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்க பிரேக் அவுட் அப்படின்றது ஜெனரலா எல்லாருமே வந்து 1 லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. பட் இங்க நம்ம ஒரு சின்ன பஃபர் வச்சுக்கலாம். தட் இஸ் 1.236 அப்படின்ற லெவல நம்ம வச்சுப்போம். ஏன்னா 1.236 லெவல் அப்படின்றது இட்ஸ் a Fibonacci நம்பர்ஸ். Fibonacci போட்டு பாத்தீங்கன்னா Fibonacciல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் Fibonacci நம்பர் அப்படின்றது இங்க இருக்கு பாருங்க, 0.236. இங்க என்ன பண்ணிக்கிறோம், இந்த 236 ஆட் பண்ணிக்கிறோம், which is 1.236 வந்துரும். இந்த 1.236 பிரேக் அவுட் ஆனா மட்டும் ஒரு பொட்டன்ஷியல் பிரேக் அவுட்டா நம்ம கன்சிடர்
கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து எப்போ இந்த மீடியன் ஏரியாவுக்கு வருதோ அந்த ஏரியால நம்ம அக்குமுலேஷன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். மீன்வைல் டெலீட் பண்ணிக்கிறேன், இதுவும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல டார்கெட்ஸ் நம்ம எப்படி செட் பண்ணிக்கலாம்னா 1.236 பிரேக் அவுட் ஆயிட்டாலே நெக்ஸ்ட் அங்கிருந்து பிரைஸ் போகக்கூடிய லெவல் அப்படின்றது 3 to 3.236 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஏரியால பிரேக் அவுட் ஆயிருக்கு, திரும்ப இந்த ஏரியால அக்குமுலேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அகைன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியா நீங்க 6 to 6.236 லெவல் வரைக்கும் நம்ம பொசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஃப்ரம் த 6 லெவல்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அகைன் இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், இங்க இருந்து தான் மார்க்கெட் திரும்பவும் சப்போர்ட் எடுத்து போயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இன்கேஸ் 6 எடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியா அங்க இருந்து 9 and 9.236 லெவல்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9.236 லெவல் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்கிறது உங்களால பார்க்க முடியும். ஸோ இப்படி கூட உங்களால ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா நீட்டா ஒரு ட்ரெண்ட் ஆங்கிள நம்ம கேப்சர் பண்ணியிருக்கிறோம். இந்த பாயிண்ட் இதுக்குள்ளதான் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. பிரேக் அவுட்ங்கிறது இந்த பாயிண்ட்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தபடியே இந்த லெவல்ல டேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. அகைன் மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளா எஃபெக்டிவா இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணும். திரும்பவும் மார்க்கெட் ஆஃப்டர் தட் இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த மீன் லெவல்ல வந்து தான் மார்க்கெட் புல் பேக் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது சப்போர்ட் 1 சப்போர்ட் லெவல்ல இருந்து நம்ம அக்குமுலேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம், பை ஆன் டிப்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம், இந்த லெவல்ல ஆவரேஜ் பண்றதுக்கான அக்குமுலேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பிரேக் அவுட் லெவல். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து மார்க்கெட் 3.236 இருந்து 3 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் சிஸ்டம் பில்ட் பண்ணிக்கலாம். இதே விஷயத்தை யூஸ் பண்ணி, இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம பார்த்தது, இதே விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்றேன்னா சிம்பிளா இன்னொரு இது மேக் பண்றேன். ரைட். ஸோ இது வந்து ஒரு பிட்ச் ஃபோக். ஓகேங்களா? இங்கே பிரேக் அவுட் லெவலுங்கிறது இங்கே இருக்கு. இந்த பிரேக் அவுட் லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஈஸிலி மார்க்கெட் அங்கிருந்து ஒரு 18 to 20% வந்து ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்திருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இன்னும் ஷார்ட்டர் டைம் பீரியட் கிட்டத்தட்ட ஒரு 100 டேஸ்க்குள்ளாடியே 100 ட்ரேடிங் டேஸ்க்குள்ளாடியே பிரேக் அவுட்க்கு அப்புறமா ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு 100 ட்ரேடிங் டேஸ்க்குள்ளாடியே ஒரு 20% பக்கத்தில் மார்க்கெட் கொடுத்துருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அகைனும் இந்த சேம் லெவல் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகேவா? இதே விஷயத்த நம்ம 1 hour டைம் ஃப்ரேம்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேம்ல ரேண்டமா இன்னொரு ஸ்டாக் போய்க்கிறேன். ரைட்டு. பிபிஎல் ஃபார்மா பார்த்தீங்கன்னா தெரியும். பிபிஎல் ஃபார்மா இந்த பாயிண்ட்ல பிரேக் ஆயிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் ப்ரீசைஸாக எடுக்கணும்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரீசைஸாக எடுக்கணும்னா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரீசைஸாக எடுக்கணும்னா இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் வேற ஸ்டாக்ஸ் ஒரே நிமிஷம் இருங்க. சோபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி பில்ட் ஆயிருக்கு, எந்த மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது ஒரு சிம்பிளான சிஸ்டம் தான். பட் இதில் நம்ம ஒரே ஒரு பிட்ச் ஃபோக் பற்றி மட்டும் தான் பார்த்துருக்கோம், ஒரிஜினல் பற்றி மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் ஸ்கிஃப் இருக்கு அண்ட் மாடிஃபைட் ஸ்கிஃப் இருக்கு அண்ட் இதுவுமே இருக்கு, இன்சைடுமே இருக்கு. இன்சைடு வந்து பியூர்லி ஃபார் இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் செஷனில் பிட்ச்ஃபோக் வெபினார் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஜூம் நம்ம மேபி நெக்ஸ்ட் லைவ் செஷன்லயே நம்ம பிட்ச்ஃபோக் பத்தி டீடைலா 4 பிட்ச்ஃபோக் பத்தியும் டீடைலா நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்கள வந்து சேரும். திஸ் இஸ் அனிஷ் signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.